திருச்சி சமயபுரம் அருகே அம்மன் கோவிலுக்கு வந்த பெண் பக்தரை கொலை செய்து நகைகளை பறித்துச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி சமயபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் சடலம் கிடப்பதாக சமயபுரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் இறந்த பெண்ணின் சடலத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். அந்த பெண் திருமணமானவர் என்பதும் மர்ம நபர்கள் யாரோ அவரை புடவையால் கழுத்தை இறுக்கி கொலை செய்ததும் தெரிய வந்தது. அந்த பெண் கழுத்தில் அணிந்திருந்த தாலி சங்கிலி, தோடு உள்ளிட்ட நகைகள் பறிக்கப்பட்டதற்கான தடயங்கள் இருப்பது தெரிய வந்தது. அந்த பெண் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் கழுத்தை சேலையால் நெரித்து கொலை செய்துவிட்டு நகைகளை பறித்து சென்றது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் அரசு பேருந்து மீது எதிரே வேகமாக வந்த 108 ஆம்புலன்ஸ் மோதி விபத்துக்குள்ளானது. இச்சம்பவத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவர் மற்றும் அவரது உதவியாளர் ஆகிய இருவரும் படுகாயம் அடைந்தனர். காயமடைந்த இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு வள்ளியூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தால் வள்ளியூர் திருச்செந்தூர் சாலையில் ஏற்பட்ட போக்குவரத்து பாதிப்பை போலீசார் சரி செய்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி சாலையில் விதிகளை மீறி வீட்டில் ஃபேன்சி ரக பட்டாசுகளை உற்பத்தி செய்த இருவரை போலீசார் கைது செய்தனர். 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஃபேன்சி ரக பட்டாசுகளையும் பறிமுதல் செய்தனர். ஃபேன்சி ரக பட்டாசுகளை தயார் செய்வதற்கான மூலப்பொருட்களை பறிமுதல் செய்து அளித்தனர். ஃபேன்சி ரக பட்டாசுகளை ஏற்றிச் சென்ற டாடா ஏஸ் வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 5 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.